பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிச்சயம் வெற்றி பெறுவோம் என திமுக மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். வரும் ஜனவரி 2ஆம் தேதி மேல்முறையீடு செய்யப்படலாம் என தெரிகிறது. அவருடைய குடும்ப சொத்தாக மட்டும் 100 ஏக்கரா நிலம் சித்தூரிலே இருந்ததும், அவருடைய சகோதரர்கள் அவருக்கு இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவில் பணம் கொடுத்ததும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சியங்களை இந்த வழக்கில் எடுத்து வரவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ளன. பொன்முடிக்கு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு பாடம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தீர்ப்பின் மூலம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பொன்முடியை தொடர்ந்து மேலும் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் ஹெச். ராஜா, ஊழல் வழக்குகளில் திமுகவினர் அடுத்தடுத்து தண்டனை கிடைக்கும் என்றார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மரண அடி வாங்கிறதுக்கு உதயநிதி காரணமாக இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தண்டனைங்கிற முதல் விக்கெட் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. ஒரு கால் நேத்திக்கு சனி பெயர்ச்சி திமுகவுக்கு கெட்ட நேரம் துவக்கமோ அப்படின்னு கூட சொல்லலாம்.